செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கிய சிபிஐ துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்கிறார்களா? அதிரடியாக கைது நடவடிக்கையா? சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். சமூக வலைதளங்களில் செந்தில் பாலாஜியே தான் முக்கிய காரணம். கரூர் சம்பவத்திற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜியும் அவரது ஆதரவாளர்களும் தான் இருக்கிறார்கள். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கூலிப்படைகளை வரவழைத்து அசம்பாவிதத்தை ஏற்படுத்த செய்து காவல்துறையால் தடியடி நடத்தியதன் காரணமாகத்தான் அங்கு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றதாகவும் சிபிஐ துறைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த ஆதாரம். ட்ரோன் மூலமாக சேகரிக்கப்பட்ட வீடியோ தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருப்பதன் காரணமாக முதற்கட்ட விசாரணையே தற்பொழுது செந்தில் பாலாஜியிடம் இருந்துதான் தொடங்கியுள்ளது என்றும் 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் இதை வைத்தே தவேக அதிமுக அரசியலை செய்யும். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுமேயானால் அடுத்த 20 ஆண்டுகள் செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அதிகாரத்திற்கு செல்ல முடியாது. ஏன் செந்தில் பாலாஜி ஜாமீனில் கூட வர முடியாத அளவிற்கு தவேகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றினால் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் தலைமையை ஏற்பதற்கு தயாராகிவிட்டதாகவும் துணை முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு எடப்பாடி முன்னு வந்ததாகவும் தற்பொழுது இவர்களது கூட்டணி வெற்றிகரமாக அமைந்தால் மட்டும்தான் திமுகவிற்கு இது அச்சத்தை ஏற்படுத்தும். செந்தில் பாலாஜி விசாரணைக்கு தற்பொழுது அழைத்திருக்கலாம். கூட்டணி உருவாகினால் இவர்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தால் இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? தற்பொழுது பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது கரூரில் செந்தில் பாலாஜியை பற்றி பாட்டு பாடியதன் பின்விளைவா என்று கேட்டால் அதற்கு முன்பாகவே அனைத்து ஏற்பாடுகளையும் செந்தில் பாலாஜி செய்திருப்பதாகத்தான் தற்பொழுது தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற காரணத்தினால் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையையும் தொடங்கியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் இருந்தால் அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதையும், இதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் மெகா கூட்டணியை அமைக்கலாமா? அப்படி அமைந்தால் நிச்சயம் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்பது உறுதிதான் என்ற தகவலையும் கருத்து கணிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கிய சிபிஐ துறை அதிகாரிகள் டெல்லியில் விரைந்து தற்பொழுது பரபரப்பான சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது.